விஜய் கட்சி தொடங்குறப்ப பெரிய அளவில் அவருக்கு கவனம் ஈர்ப்பு இருக்குன்னு நினச்சோம். கட்சி மாநாட்டு மேடையில் வந்து கட்சியின் பேரை அறிவிச்சு அது ஈர்ப்பாக இருக்கும். கட்சி பேரை பதிவு பண்ணுற வேலையில் இறங்கினாரு. அப்போ சமயத்தில் கட்சியின் பேர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சார். இன்னமும் ஒரு தெளிவான நகர்வுகள் எதுவுமே இல்லை. 2026 வந்து அவர் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாருன்னா அவர் கலா யதார்த்தமே புரியலைன்னு அர்த்தம். தேர்தலில் வந்து வெற்றி பெறாத ஒரு கட்சி வந்து வளர்ச்சி பெறாது, எழுச்சி பெறாது. நாம் தமிழக கட்சி 2014 போட்டிட்டு 1.1, 2019 போட்டிட்டு 4, 2021 போட்டிட்டு 7 விழுக்காடு வாக்குகள் பெறுது. தேர்தல் களங்களை வந்து வெற்றி பெறல. ஆனால் நாம் தமிழக கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிகரிச்சு ஒன்று இருக்கு. ஏன்னா நாம் தமிழக கட்சி தற்காலிகமான வெற்றி தோல்வியை மனசை வச்சுக்கிட்டு நிரந்தரமாக இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை வந்து இழக்கலை. நாம் தமிழக கட்சி அந்த வரலாற்று தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கிட்டு ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாதுல உறுதியாக இருக்கும். நம்ம வளர்றதை விரும்பலை. நாம் தமிழக கட்சி பொதுக்கூட்டம் போடுறோம்னா மக்கள் அடர்த்தி இல்லாத, மக்கள் இல்லாத ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்தில் வந்து அனுமதி தர்றாங்க. ஒளிபெருக்கி வைப்பதற்கு ஒளிபெருக்கியில் வந்து ஒளி அளவை குறைச்சி வைங்க அப்படின்னு கெடுபிடி பண்ணுறாங்க. இப்படி அதிகாரத்தை வந்து நாம் தமிழக கட்சி வந்து மறைக்கணும், இல்லை ஒடுக்கணும், இல்லை அச்சுறுத்தணும்னு நினைக்குது. உதயநிதி ஸ்டாலின் வந்து நிர்மலா சீதாராமனை நோக்கி கேட்டார், உங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு. அந்த 1000 ரூபாய் உங்கள் அப்பா விட்டு சொத்தா? அது மக்களின் வரி பணம் தானே. 2 ஆண்டு கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. இது வாக்களை பெறுவதற்காக நோய்க்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை தானே ஒழிய அதில் வந்து உளப்பூர்வமான அக்கறைலாம் இல்லை. ஒரு கட்சி விட்டு வெளியேறாங்க அப்படின்னா, இல்லை கட்சி விட்டு வெளியேற்றப்படுறாங்கன்னா, நாம் தமிழக கட்சி சிறப்பான கட்சி, நான் தவறு பண்ணிட்டேன், அதனால கட்சி விட்டு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க வந்து உண்மை விளம்பிகளாக, நியாயவான்களாக இல்லை. அப்ப தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள கட்சியை குற்றப்படுத்துறாங்க. கமலஹாசனுக்கு அப்படி கால தேவையில்லை. அவர் போற போக்குல கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு தேர்தலில் ஒழுங்கா போட்டிட்டாரு. 2021 சறுக்கினாரு. 2024 என்ன பண்ணு தெரியல. அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடு இல்லை, உறுதிப்பாடு இல்லை, தெளிந்த பார்வை இல்லை, தொலைநோக்கு சிந்தனை இல்லை. சமரசம் பண்ணிட்டார். தேர்தலில் போட்டி போடாம ஒரு ராஜ்யசபா இடத்தை வாங்கிட்டு நீ திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ண. தமிழ்நாடோட தற்போதைய சூழ்நிலைக்கு நாம் தமிழர் கட்சிக்கான தேவை என்னன்னா இப்போ? அதான் ஏற்கனவே சொன்னானே, இங்கே வந்து கடந்த காலத்தில் ஆண்ட கட்சி அதிமுக, ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திமுக, மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா, நாட்டை வந்து 50 ஆண்டுக்கு மேலே ஆண்ட கட்சி காங்கிரஸ். இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சு இந்த நாட்டை வந்து சீர்கட்டுக்கு உள்ளாக்கிட்டாங்க. ஒரு கொடுமையான ஆட்சியை கொடுத்துட்டாங்க. இங்கே காங்கிரஸ் மத்தியில் ஆண்டா எப்போ இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். மாநிலத்தில் அதிமுக ஆண்டா எப்போ இருக்கும், திமுக ஆண்டா என்ன நடந்து கொண்டு இருக்கு எல்லாம் தெரியும். அப்போ மாற்றத்துக்கான தேவை இருக்குது. இப்படி எளிய மக்களோட ஒரு கட்சி வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உணர வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி வந்து பணம்ங்கிறது பிரதான காரணியாக மாறிடுச்சு. பணம் பிரதான காரணியாக மாறினா அந்த இடத்துல சேவை இருக்காது, சேவை அடிபட்டு போகும். ஆனால் நாம் தமிழக கட்சியில் பணம் பிரதான காரணியாக இல்லை. பணம் இல்லாத ஏழை எளிய மக்கள் வந்து நாம் தமிழக கட்சியில் வந்து இங்கே மாநில பொறுப்பாளராக, மாவட்ட பொறுப்பாளராக தேர்தலில் வேட்பாளர் நிற்கிறாங்க. அப்போ நாம் தமிழக கட்சி தான் மக்களுக்கான கட்சியாக இருக்குது. ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சின்னு பொருள்படும். உண்மையான ஆம் ஆத்மி நாம் தமிழர் தான். அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஜனநாயக மறுமலர்ச்சி ஏற்படுத்தவும், மண்ணுக்காக மக்களுக்காக குரல் எழுப்பவும், மாநில உரிமைகளை மீட்கவும் காக்கவும், மாநிலத்தின் தன்னாட்சி நிலைநாட்டவும் நாம் தமிழர் கட்சி அவசியப்படுது. அதை வலியுறுத்தி தான் 14 ஆண்டு காலமாக கலந்து நிற்கிறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இப்போ பார்க்கும்போது விவசாயம் மட்டும் இல்லை, கல்வி வளர்ச்சி, தொழில் வளர்ச்சின்னு நிறைய இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லாமல் இப்போ அரசாங்கம் வந்து விவசாயம் பார்க்கணும்னு சொல்கிறத இந்த வாழ்க்கைக்கு சாத்தியமா? இப்போ பேசுகிறாங்களே எதுலையுமே இல்லையே. இப்போ வந்து அவங்க வந்து இப்போ பரந்தூரில் வந்து மக்கள் போராடுறாங்க. இங்கே வந்து 8 வழிச்சாலையை அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் மக்கள் போராடுறாங்க. அந்த மேல்மாவில் விவசாயிகள் போராடுறாங்க, திருவண்ணாமலை மாவட்டம் பக்கம். அங்கே விவசாயிகள் போராட்டத்தெல்லாம் விளைநிலங்கள் வந்து பறிக்கப்பட்டு தான் போராடுறாங்க. அப்போ விவசாயிகளுக்கு உறுதுணையாக நிற்கலையே. காவிரியில் தண்ணி கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி போராடுறோம். ஐயா ஸ்டாலின் வந்து தன்னை டெல்டாக்காரங்கிறாரு. அவர் ஊருக்கு பக்கத்தில் அருகாமையில் திருக்கோளைக்கு பக்கத்தில் ராஜ்குமார்ங்கிற விவசாயி தற்கொலை பண்ணி செத்து போனார். இது காவிரி தண்ணி மறுப்பால். அது குறித்து ஐயா நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? இது காவிரி ஆற்றின் குறுக்கே மேதாட்டில் தடுப்பணை கட்டுவோம்னு டிகே சிவகுமாரும் சித்தராமையாக சொல்கிறாங்க. அது பற்றிலாம் பெருசாக ஒன்று எதிர்வினை ஆற்றலையே. திமுக எதிர்வினை ஆற்றவும் இல்லை, திமுக அரசு மறுமொழி சொல்லவும் இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒன்றும் அக்கறை இல்லையா? அவங்களுக்கு வந்து தொழில்துறை வளர்ச்சியாக இருக்கட்டும், விவசாய பெருக்கமாக இருக்கட்டும், எந்த துறை மீதும் அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்களுக்கு அதிகாரத்தை தக்க வைக்கணும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கணும், அதிகாரம் மீளப் பெறணும், மக்களை வந்து ஏதாவது பேசி ஏமாற்றணும். அதுதான் அவங்களுக்கு. மற்றபடி அவங்க கொள்கை கோட்பாடெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பிரச்சாரத்தப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, ஸ்டாலின் அவர்களும் சரி பேசும்போது, நான் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருக்கோம், பெண்களுக்கு நாங்கள் கொடுத்த 1000 ரூபாயில் தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட வாழ்வாதாரம் போயிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உதயநிதி ஸ்டாலின் வந்து நிர்மலா சீதாராமனை நோக்கி கேட்டார், உங்கள் அப்பா விட்டு சொத்தான்னு. அந்த 1000 ரூபான்னு உங்கள் அப்பா விட்டு சொத்தா? அது மக்களின் வரி பணம் தானே. தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்க, எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நாங்கள் வந்து 1000 ரூபா கொடுப்போம்னு. ஆனால் தேர்தல் முடிஞ்ச பிறகு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு எல்லாருக்கும் தரமாட்டோம், தகுதி பார்த்து தருவோம். நீங்கள் அப்புறம் தகுதி நாங்கள் தான் நிர்ணயிப்போம் அப்படின்னாங்க. கடைசியில் பார்த்தா பல பேர் தட்டி கழிச்சிட்டாங்க. அது 2 ஆண்டு கழிச்சு தான் அந்த 1000 ரூபாய் கொடுக்கப்படுது. அது வந்து என்ன சொல்கிறது, இது வாக்களை பெறுவதற்காக
முன்வைக்கப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கை தானே ஒழிய அதில் வந்து உளப்பூர்வமான அக்கறைலாம் இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்று வந்து பேசி மக்களோட வாக்குகளை பெறுறாங்க. முந்தைய காலத்தில் வந்து நாங்கள் வந்தோம்னா வீட்டுக்கு வீடு இலவச மிக்சி தருவோம், கிரைண்டர் தருவோம்னாங்க. அப்புறம் வந்து நாங்கள் வீட்டுக்கு வீடு வந்து பெண்களுக்கான பொருட்கள் தருவோம்னு ஏதோ சொன்னாங்க. இது 2016 பெண்களின் வாக்களை பெறுவதற்காக நாங்கள் வந்தால் மதுவிலக்கு அமல்படுத்துவோம்னாங்க. பெண்களை வாக்களை பெறுவதற்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொன்று யுக்தி எடுப்பாங்க. இந்த தேர்தல் எடுத்த யுக்தி தான் 2021 எடுத்த யுக்தி தான் 1000 ரூபா காசு. அதையும் முழுசாக கொடுக்கல. கொடுக்காமல் இருந்துட்டு பல பேர் தட்டி கழிச்சிட்டு அதை ஏதோ சொந்த காசை போட்டு கொடுத்த போல மக்களின் வரி பணம் தானே. 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்கள் 10,000 செலவு வைப்பீங்க, சொத்து வரியை உயர்த்துவீங்க, மற்ற வரியை உயர்த்தி விடுவீங்க. பாதிக்கப்படுறது மக்கள் தானே. இது பெருமையாக சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. மக்களின் வாழ்வாதாரம் வந்து மாதம் 1000 ரூபா கொடுத்து அவங்கள வந்து வாழ வைக்கிற நிலையில் மக்கள் இருக்கிறாங்கன்னா அது இடிநிலை தானே ஒழிய அதில் ஒன்றும் பெருமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி 2010 இப்போ கட்சி தொடங்கி இன்னும் வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கேன்னு வந்து சொல்றீங்கல்ல. சப்போஸ் யாராவது கூட்டணி வச்சிருந்து அதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கலாமே எனக்கு நினைச்சது உண்டா நாம் தமிழர் கட்சி? நாம் தமிழர் கட்சி யார் தலைமையும் ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஏற்று ஒருத்தவங்க வர்றாங்கன்னா ஏற்பது குறித்து நாங்கள் ஆலோசிப்போம், அவ்வளோதான். மற்றபடி நாங்கள் யார் தலைமையும் ஏற்று போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாங்கள் அதில் உறுதியாக இருக்கோம். நாங்கள் யாரோட தத்துவத்தையும் கரைஞ்சு போக முடியாது. எங்கள் தத்துவத்தை ஏற்றுக்கிட்டு எங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டு எங்களோட ஆட்சியின் செல்வாட்டு வரைவை ஏற்றுக்கிட்டு வரட்டும். வர்றவங்களை ஏற்பது இல்லை மறுப்பது அது குறித்து நாங்கள் ஆலோசிச்சுக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் கொள்கை கோட்பாடுலாம் சொல்கிறீங்களாண்ணா, ஆனால் அதே கொள்கை தலைமை சரியில்லைன்னு உங்கள் கட்சி நிர்வாகிகளே நிறைய பேர் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்களே, ஏன் அதுக்கு அந்த ஒரு இது? கட்சி நிர்வாகிகள் வெளில போனவங்க கட்சியோட நிர்வாகிகள் இருந்தாங்க. வெளில போனவங்க தன் தரப்பை நியாயப்படுத்த நாம் தமிழர் கட்சி மீது குற்றம் சாட்டுறாங்க. ஒரு கட்சி விட்டு வெளியேறாங்க அப்படின்னா, இல்லை கட்சி விட்டு வெளியேற்றப்படுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி சிறப்பான கட்சி, நான் தவறு பண்ணிட்டேன், அதனால தான் கட்சி விட்டுன்னு வெளியேற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க வந்து உண்மை விளம்பிகளாக நியாயவான்களாக இல்லை. அப்போ தன்னை நியாயப்படுத்தி கொள்ள கட்சியை குற்றப்படுத்துகிறாங்க. வெளில போகிறவங்க அப்படி பேசத்தான் செய்வாங்க, அதான் இயல்பு. காலங்காலமாக வந்து கட்சி விட்டு வெளியேற்றப்படுறவங்க எல்லாருமே இந்த கட்சியை பற்றி தான் குறை சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி பற்றியும் சொல்கிறாங்க. நாம் அதை பொறுப்பட தேவையில்லை. அது அவங்களோட கருத்துரிமை, விமர்சன உரிமைன்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு தேர்தல் முடிவு வரும்போது இருக்கட்டும் சரி, இல்லை தேர்தலோட அந்த ஒரு விமர்சனம் பண்ணும்போது சரி, திமுக அதிமுகவை தாண்டி நாம் தமிழர் கட்சியை வந்து மற்ற கட்சிகள் அப்படிங்கிற ஒரு வாக்கில் வந்து ஒரு இடத்துல வந்து சேர்க்குறாங்களே, அதுக்கான காரணம் பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? இங்கே வந்து மத்தியில் வந்து பாரதிய ஜனதா இருக்குது. வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஊடகங்கள் வந்து திமுகவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. திமுக வந்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சியவோ, நாம் தமிழர் கட்சி எழுச்சியவோ, நாம் தமிழர் கட்சி வாக்கு விழுக்காடு பெறுறதையும் விரும்பலை. அதனால் அவங்க தயவில் இயங்கக்கூடிய ஊடகங்கள் நாம் தமிழர் கட்சியை மறைக்குது. ஊடகங்கள் விவாதம் நடத்துவாங்க, நாம் தமிழர் கட்சி கூப்பிட மாட்டாங்க. பாஜக கூப்பிடுவாங்க, வலதுசாரியை கூப்பிடுவாங்க, அதிமுக கூப்பிடுவாங்க, நாம் தமிழர் கட்சியை பிறந்துடுவாங்க. ஏன்னா உண்மை நேர்மை என்று அப்பழுக்கற்ற ஒரு கட்சி வந்தால் அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும். எல்லாத்தையும் பேசுவதற்கு தார்மீகம் கொண்ட, தகுதி கொண்ட, அருகதி கொண்ட ஒரு கட்சி வந்தால் அவங்களுக்கு சிக்கலாக இருக்கும், அரசியல் பண்ண முடியாது. அதனால் நாம் தமிழர் கட்சியை மறைக்கணும். நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்த்து வீழ்த்துறது இல்லை. எதிர்த்து வீழ்த்தாமல் நாம் தமிழர் கட்சியை பேசாமல் மூடி மறைச்சி இருட்டடி பண்ணி வீழ்த்தலாம்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த வேலை செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த உரிமை தொகை, இந்த புதல்வன் திட்டம், காலை உணவு, இதை தாண்டி நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் என்ன? நாம் தமிழர் கட்சி 2016 ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது தேர்தல் அறிக்கைங்கிறது தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். உதாரணம் சொல்லணும்னா 2016 திமுகவோட தேர்தல் அறிக்கையில் வந்து மதுவிலக்குங்கிற அம்சம் இருந்துச்சு. ஆனால் 2021 தேர்தல் அறிக்கையில் மதுவிலக்குற அம்சம் இல்லை. ஏன்னா தேர்தல் அறிக்கை மாறுபாட்டுக்கு உட்பட்டது. ஆனால் ஆட்சியின் செயல்பாட்டு வரைவுங்கிறது மாறுபாட்டுக்கு உட்பட்டது அல்ல. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப ஆட்சி எவ்வாறு இருக்குங்கிறத நாங்கள் ஒரு வரைவாக வந்து 2016 கொடுத்துருக்கோம். அதே எல்லா திட்டங்கள் குறித்தும் விளக்கியிருக்கோம். ஸோ இந்த தேர்தலோட முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போது நீங்கள் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க, எல்லா கட்சியோட பிரச்சாரத்தையும் பார்த்துருப்பீங்க, அவங்க பேசுனது எல்லாத்தையும். ஸோ இதோட முடிவு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த தேர்தலுக்கு எப்படி இருக்குங்கிறத விட எப்படி இருக்கணும்னு நான் விரும்புகிறதான் சொல்கிறேன். இதில் வந்து பாஜக தமிழ்நாட்டில் வரப்போகிறது இல்லை, அதில் ஒரு விழுக்காடு உறுதி. அவங்க போட்டிட்ட இடங்களில் எந்த இடங்களையும் வெற்றி பெற போகிறதில்லை. அதே போல் அதிமுகவும் திமுகவும் வீழ்த்தப்படணும். மாற்று அரசியலுக்காக பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி வெல்லணுங்கிறது எங்களோட விருப்பம், என்ன ஓட்டம், அதைத்தான் நாங்கள் எதிர்நோக்கியிருக்கோம். எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு போகும்போது நாம் தமிழர் கட்சிகளுக்கு மட்டுமே சிறு சிறு பிரச்சனைகளை வந்து உருவாகுது. திரு சீமான் அவர்கள் போகும்போது அவர் காரை மறித்து அந்த காரை வந்து சோதனை பண்ணுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிகளுக்கு சிறு சிறு சிக்கல்கள், இன்னல்களை வந்து ஏற்படுத்துகிறாங்களா? அதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? அதிகாரவருக்கும் நம்ம வளர்றதை விரும்பலை, அதனால் அந்த வேலையை செய்வாங்க. அதில் வந்து நாம் தமிழர் கட்சி புதுக்கூட்டம் போடுறோம்னா மக்கள் அடர்த்தி இல்லாத, மக்கள் இல்லாத ஒரு ஊரை விட்டு ஒதுக்குப்புறத்தில் வந்து அனுமதி தர்றாங்க. அதே போல் அங்கே ஒளிபெருக்கி வைப்பதற்கு ஒளிபெருக்கியில் வந்து ஒளி அளவை குறைச்சி வைங்க அப்படின்னு கெடுபிடி பண்ணுறாங்க. அப்படி அதிகார வர்க்கம் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து மறைக்கணும், இல்லை ஒடுக்கணும்,
இல்லை அச்சுறுத்தணும்னு நினைக்குது. அது தொடர்ச்சியாக பண்ணுறாங்க. அதான் இதே மாதிரி இப்போ 2024 தாண்டி 2026 தேர்தலுக்கான ஒரு பேச்சுவார்த்தைன்றது இப்போவே பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் உள்ள வராங்க. ஸோ இதே மாதிரி வேற யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படின்றது தான் ஒரு பேசு பொருளாவே இருக்கு இந்த இடத்துல. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை அந்த அவ்வளோலாம் ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் முக்கியத்துவம் பெற்றதான் நான் நினைக்கல. விஜய் கட்சி தொடங்குறப்ப பெரிய அளவில் அவருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கவனம் ஈர்ப்பு இருக்குன்னு நினச்சோம். நினச்சதை விட குறைவாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து கட்சியை தொடங்க போகிறேன்னு அறிவிச்சிட்டு கட்சி மாநாட்டு மேடையில் வந்து கட்சியின் பேரை அறிவித்தா அது ஈர்ப்பாக இருக்கும். ஆனால் அவர் வந்து கட்சியை இன்னும் தொடங்காமல் கட்சி பேரை பதிவு பண்ணுற வேலையில் இறங்கினார். அப்போ சமயத்தில் கட்சியின் பேரை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவித்தார். அது என்ன அறிவித்து அப்படி 50 லட்சம் உறுப்பினர் சேர்த்துட்டதை சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னமும் ஒரு தெளிவான நகர்வுகள் எதுவுமே இல்லை. அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இதே மாதிரி தான் கமலஹாசன் அவர்கள் உள்ளே வந்தார். இதே ஆன்லைனில் வந்து மெம்பரை சேர்க்கிறோன்னு சொல்லி இவ்வளோ மக்களை வந்து சேர்த்தோன்னு சொன்னாங்க. ஆனால் அதோட முடிவை வந்து நம்மளே நேரடியாக பார்த்தோம். ஸோ இதே மாதிரி தான் விஜயோட அந்த கட்சியும் இப்படி போகுமான்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இல்லை, விஜய் வந்து கட்சி தொடங்குறப்ப வரவேற்பு இருக்கும். அதை எப்படி கொண்டு போகிறாருன்னு இல்லை. இப்போ 2026 வந்து ஒரு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றாருன்னா அவர் கலை யதார்த்தமே புரியலைன்னு அர்த்தம். 2026 விஜயால் ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. அவர் வந்து ஒரு 3 தேர்தலையாவது எதிர்கொண்டால் தான் அவர் குறைந்தபட்சமான ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். அந்த 3 தேர்தல் வரைக்கும் அவர் தாக்கு பிடிக்கணும். சமரசம் பண்ணாமல் கொள்கை கோட்பாட்டில் உறுதியாக நின்று எதிர்த்து சண்டை போட்டு தாக்கு பிடிக்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிஞ்சி போனால் 2026 விஜய் சட்டமன்ற உறுப்பினராக ஆகலாம் அதிகபட்சமாக. அப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் அவர் சட்டமன்றத்துக்கு போகணும். விஜயகாந்த் வந்து இயல்பில் வந்து ஒரு துணிவான குணாதிசயம் கொண்டவர். அவர் சட்டசபைக்கு 2011 போகிறப்ப தனி ஒரு ஆளாக போகல, 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோட போனார். எதிர்க்கட்சி அவராக தான் போனார். ஆனால் அவரே வந்து அன்றைக்கி அதிமுககாரங்க சட்டசபையில் வந்து அவரை வந்து எரிச்சலூட்டும் விதமாக பேசி அவரை வந்து தொந்தரவு பண்ணி சட்டசபைக்கே போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சார். அப்புறம் வந்து தொலைக்காட்சி நிலையாக போட்டால் தான் போவேன், ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் நான் என்ன பேச தெரியாதுல்ல, அதனால் நான் நிலையை போட்டால் போவேன்னு சொல்லிட்டு அவர் மறுத்தார். அப்போ விஜயகாந்தோட குணாதிசயத்துக்கு விஜயகாந்த் எதிர்க்கட்சி இருக்கிறப்ப 20க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரோடே போய் சட்டமன்றத்தில் அவரால் தாக்கு பிடிக்க முடியலைன்னா விஜயோட சுபாவத்துக்கும் குணாதிசயத்துக்கும் விஜய் தனி ஒரு ஆளாக சட்டமன்றத்தில் போய் இது திரைப்படம் இல்லை பேசி இது பண்ணுறதுக்கு இது வந்து சட்டமன்றம் அது எந்த அளவுக்கு சரியாக இருக்குன்னு நமக்கு தெரியலை. ஸோ அதே மாதிரி தான் நிறைய கட்சிகள் வந்து ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தேர்தல் வந்து தனிச்சு போட்டிடுறாங்க. ஆனால் நம்மளால் முடியலைன்னு ஏதோ ஒரு கட்சியில் போயிட்டு சேர்ந்துடுறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா திரு கமலஹாசன் நம்ம சொல்லலாம். ஏன்னா அவரே வந்து அதிமுக பற்றி நிறைய விமர்சனம் பண்ணார். டக்குன்னு போயிட்டு அதே கட்சியில் போய் சேர்ந்துட்டாரு. ஸோ இப்படி இருக்கும்போது நாம் தமிழர் மட்டும் தனித்து போகிறதுக்கான அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கைன்றது எப்படி எங்கே இருந்து உருவாகுது அந்த இதுன்றது? நாம் தமிழர் கட்சிக்கான தேவை தான். நாம் தமிழர் கட்சி வந்து நாங்கள் உருவாகிறப்பே வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக தான் வர்றோம். அப்புறக்கப்போ அவங்கள்ட்ட போய் நிற்க முடியாது. காலத்தேவை தான் நாம் தமிழர் கட்சியை பிரசவித்தது. இங்கே வந்து கமலஹாசனுக்கு அப்படி காலத்தேவை இல்லை, கமலஹாசன் கட்சிக்கான தேவையும் இல்லை. அவர் போகிற போக்கில் கட்சி ஆரம்பித்தார். ஒரு தேர்தலில் ஒழுங்காக போட்டிட்டார். 2021 சறுக்குனார். 2024 என்ன பண்ணுன்னு தெரில. அப்போ வந்து அவர் தேர்தலில் போட்டி போடாமல் ஒரு ராஜ்யசபா இடத்த வாங்கிக்கிட்டு நீ திமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். அதனால் அவருக்கு வந்து கொள்கை கோட்பாடு இல்லை, உறுதிப்பாடு இல்லை, தெளிந்த பார்வை இல்லை, தொலைநோக்கு சிந்தனை இல்லை, சமரசம் பண்ணிக்கிட்டார். நமக்கு எல்லாம் இருக்குது, அதனால் நம்ம சமரசம் பண்ண முடியாது. ஸோ இறுதியாக ஒரே ஒரு கேள்வி என்ன, நாம் தமிழர் கட்சி ஒருவேளை இப்போது 2024 இல்லை 2026 தேர்தலில் வந்ததுக்கு பிறகு தமிழோட மாற்றங்கள் என்ன இருக்கும்? முக்கியமான ஒரு மாற்றம் இதை வந்து கண்டிப்பாக மாறும் அப்படின்னா என்னவா இருக்கும்? அது நாங்கள் சொல்கிறது வந்து ஆட்சி மாற்றம், அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாத்தையும் மாற்றணும். வெறுமனே வந்து ஆட்சியை மட்டும் மாற்றி பயன் இல்லை, அமைப்பை மாற்றணும், அமைப்பை மாற்றணும், அடிப்படையை மாற்றணும், எல்லாத்தையும் மாற்றினா சரியாக இருக்குன்னு சொல்கிறோம். அது என்னென்ன மாற்ற போகிறோங்கிறது நம்ம 2024 கொடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைவிலையும் கொடுத்துருக்குறோம். 2016 கொடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைவிலையும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்தா எனக்கு பிடிக்கும். ஸோ 2010, 2024 மக்களோட மாற்றங்கள் நாம் தமிழர் கட்சி மேல் எப்படி இருக்குது? வெற்றி பெறாத ஒரு கட்சி வந்து தேர்தலில் வந்து வெற்றி பெறாத ஒரு கட்சி வந்து வளர்ச்சி பெறாது, எழுச்சி பெறாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2014 போட்டிட்டு 1.1, 2019 போட்டிட்டு 4, 2021 போட்டிட்டு 7 விழுக்காடு வாக்குகள் பெறுது. ஆனால் அந்த தேர்தல் களங்களில் வந்து வெற்றி பெறலை. ஆனால் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு விழுக்காடு அதிகரித்த வண்ணம் இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி தற்காலிகமான வெற்றி தோல்வியை மனசை வச்சுக்கிட்டு நிரந்தரமாக இருக்கக்கூடிய நம்பகத்தன்மையை வந்து இழக்கலை. அதனால் நாம் தமிழர் கட்சி வந்து நம்புகிறாங்க, உண்மையான மாற்றத்துக்கான கட்சியாக பார்க்குறாங்க. கடந்த காலத்தில் வந்து கமலஹாசன், அன்புமணி ராமதாஸ், விஜயகாந்த், வைகோ, அண்ணன் திருமான்னு பல பேர் வச்சாலும் அவங்களாம் காலப்போக்கில் கரைஞ்சு போனாங்க. யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களுடைய கரை ஒதுங்கினாங்க. நாம் தமிழர் கட்சி அந்த வரலாற்று தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்கிட்டு படிப்பினை கற்றுக்கிட்டு
ஒருபோதும் அந்த தவறை செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சியை மாற்றத்துக்கான கட்சியை நம்பி வாக்கு செலுத்துகிறாங்க. ஓகே, நன்றி நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச்.